கேரளாவில் 27ஆம் தேதி அன்னைக்கு இவங்க கொடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 9310 நமக்கு அன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 9640. அதாவது இந்த போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு, இது டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு, இது ப்ளஸ் இது 5 3 + 1 4 3 போர்டு பாஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இவங்க கொடுத்த கணிப்பு நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கால்குலேஷன் உள்ளாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அதிகமான கால்குலேஷன் எடுத்துருக்கோங்க. இதில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, புரியாது. ரெண்டாவது வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இவங்க கொடுத்த இது 0571 ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிசல்ட் வந்து 2570. 3 போர்டு உள்ளே இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3964, சரிங்களா. 9640 ஒரு 0ங்கிற மட்டும்தான் உள்ளே இல்லை, இது அப்படியே வச்சுட்டாங்க. 3 போர்டு உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு சில நாள் 2 போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு சில நாள் 3 போர்டு வைக்கிறாங்க, ஒரு சில நாள் 1 போர்டு வைக்க மாட்டாங்க. அந்த அடிப்பில் இவங்ககிட்ட 3 போர்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு டெய்லி இவங்க கால்குலேஷன் நம்ம எடுத்தோம்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 29ஆம் தேதிக்கு நாளைக்கு தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1567. இதில் 2 போர்டு பாஸ் ஆகிருக்கலாம் டைரெக்டாக. என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்கலாம். இவங்க நாளைக்கு கொடுத்துருக்க நம்பர் 29ஆம் தேதி கொடுத்துருக்க நம்பர் 5278. இந்த 4 நம்பரில் 3 நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 நம்பர் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து இவங்க ஸ்க்ரீன் இப்போ தான் வந்திருக்குது நமக்கு, ஆனால் காலையில் கொடுக்கல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6940ன்னு கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் 9640 ரிசல்ட்டு. இங்கே மட்டும் ரோஸில் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 8735 நாளைக்கு 4 நம்பரும் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 4 நம்பரும் 8735ங்கிற 4 நம்பரும் ஏதோ ஒரு ரூபத்தில் கிராஸ் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து தேதி வந்து 29, சரிங்களா. அதாவது 27ஆம் தேதிக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 27 இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 0, அதாவது 50 உள்ளே வச்சுருந்தாங்க. அதான் ரிசல்ட்டு 2570. 27ஆம் தேதிக்கு ரிசல்ட் வந்து 2570. அதே மாதிரி இந்த 29ஆம் தேதிக்கு இந்த தேதி வச்சு எடுக்கணும். நம்பர் என்ன நம்பர் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு வர்ற நம்பர் வந்து 29 வந்து இதில் +1, இது வந்து -1. அப்படி பார்த்தா 3 8. இங்கே 3 இருக்குது, 8 இருக்குது, சரிங்களா. ஆனால் இந்த 87 35ங்கிறது வந்து அப்படியே உட்காராது. ஏதோ ஒரு நம்பர் மாறலாம், எந்த நம்பர் மாறலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 3 8 8ன்னு வைக்கலாம், 8 3ன்னு வைக்கலாம். ரிவர்ஸில் இடையில் நம்பர் வைக்கலாம். இடையில் வைக்க போகிற நம்பர் வந்து நாளைக்கு வைக்க போகிற நம்பர் வந்து 5 7. ஒன்று 5 7ன்னு வைப்பாங்க, அடுத்து 7 5ன்னு வைப்பாங்க. அப்போ நம்ம கணக்குப்படி இந்த 4 நம்பரும் உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து எப்படி நம்பர் எடுக்கணும். இந்த 8735ல் இவங்க ஸ்க்ரீனில் 8 7 5 ரிவர்ஸ் சைடு இருக்குது, பார்த்தீங்களா. 87 35 இந்த இடத்துல +1 அவங்க வச்ச நம்பர் 87 35. இப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் இதை வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்த நம்பர் அப்படியே 4 அப்படியே வராது, எங்கேயாவது ஒரு இடத்துல சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் எங்கே இருக்கும். இவங்க இன்றைக்கி இந்த 2 போர்டு டேரெக்டாக பாஸ் பண்ண மாதிரி நாளைக்கு 29ஆம் தேதிக்கு 5 7 பாஸ் பண்ணாங்கன்னா சென்டரில் உள்ள நம்பர் 5 7, சரிங்களா. அப்போ நம்ம அங்கே பார்த்துக்க மீதி நம்பர் 3 8 இப்படி உட்காரணும். அப்படி இல்லைன்னா 8 3 வச்சு 5 7 உட்காரணும். ஒருவேளை இவங்க ஸ்ட்ரைட்டாக பாஸ் பண்ணாமல் கிராஸில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா
நம்பர் இப்படி 7 5 உள்ளே இருக்கணும். இங்கே 3 8 அப்படின்னா 7 5 இங்கே இருக்கணும். இல்லாட்டி 8 3 4 நம்பர். இந்த 4 நம்பருக்குள்ளே ஒருவேளை இந்த 4 நம்பரை வச்சு ரிசல்ட் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ கணிச்ச இந்த 4 நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் தான் உட்காரணும். நாளைக்கு நம்ம டி போர்டு எது வரும் அப்படின்னு கணிச்சிடலாம். அதுக்கு இன்னொருத்தவங்க கொடுக்குற ஸ்க்ரீன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஏபி அவங்க கொடுக்குற நம்பர் ஏபியில் கூட ஒருவேளை உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பரும் என்ன வரலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொடுத்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர், அப்படி இல்லைன்னா உங்கள் பார்வையில் எந்த நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் யூகிக்கிறீங்களோ அந்த நம்பரை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கால்குலேஷன் எடுத்துகிட்டு அதுக்கேற்றாப்படி நீங்கள் கெஸ்ஸிங் பண்ண பழகுனீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை பழகுங்க. உங்களுக்கு தோன்ற நம்பரை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.